பாக்குறப்ப எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு நம்ம கூட இல்லை. நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், சோஷியல் மீடியாங்கிறது மெடிக்கல் காலேஜ் கிடையாது. அதுல இருக்க எல்லாருமே மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த போராக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பெஸ்டிசைட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூச்சிலாம் கொள்ளுவோமே, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். முக்கியமா இந்த ப்ராடக்ட்லாம் துடைக்கிறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். அதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் குறையுன்னு சொன்னா பாத்தீங்களா ஒருத்தன், அவன்லாம் இந்த ஊர்ல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இன்னமும் நிறைய பேர் இந்த மாதிரி எந்த விதமான மண்டைக்குள்ள ஒரு நாலேஜும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு வெறும் ஃபாலோவர்ஸ் ஏத்தணும், இந்த வியூஸை அதிகப்படுத்தணும், லைக்ஸ் நிறைய வாங்கணும், ட்ரெண்ட்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் உட்காந்து பேசுங்க. ஒரு டாக்டரா இருக்கட்டும், ஒரு நியூட்ரிஷனிஸ்டா இருக்கட்டும், ஏன் ஒரு பிசியோதெரபிஸ்டா கூட போய் உட்காந்து பேசுறப்ப உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸும் ப்ராப்பர் எஜுகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இங்க உயிரை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. சோ அதை ஈஸியா இன்னொருத்தவங்க சொல்றதுனால அதை கேட்டுட்டு அப்படியே பண்ணாதீங்க.